இன்றைக்கும் ஒரு வார்த்தை உங்களோடு கூட. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தாவீது யுத்த காலத்தில் கோலியாத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். கோலியாத்து 40 நாள் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். கோலியாத்துக்கு முன்பாக தாவீது யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறதை சவுல் கண்டு பொழுது, யாரா அந்த பையன்? அல்லேலூயா. யுத்தத்துக்கு போற மாதிரி தெரியலையே, மதம் முடிச்ச யானை மாதிரி புறப்பட்டு போறானே, ஏதோ கூலிக்கு மாரடிக்கிறவன் மாதிரி இவன் தெரியலையே, பல வருஷ பகையை தன் மனதில் வைத்திருக்கிற ஒருவரை போல புறப்பட்டு போகிறானே, யார் இந்த வாலிபர்? யார் இந்த பையன்? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்லி கேட்காம இவ்வளவு ஆக்ரோஷமாய் புறப்பட்டு போகிறானே, இந்த கோலியாத்துக்கும் இவனுக்கும் அப்படி என்ன ஒரு பகை? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தீமையை காண்கிற பொழுது, தேவன் நாமம் தூசிக்கப்படுகிற பொழுது, தேவனுடைய நாமம் ஜனங்களால் புறக்கணிக்கப்படுகிற பொழுது ஒரு வீறு கொண்டு எழுந்தான் தாவீது. அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இவன் எம்மாத்திரம் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமென். சவுல் தன்னிடத்துல தாவீதை வரவழைத்து இந்த கோலியாத்துடைய பெருமைகளை என்ன செய்கிறான்? தாவீதுக்கு சொல்லுகிறான். தாவீது கேட்க மறுக்கிறான். கேட்க மறுந்தவனாய் சொல்லுகிறான், என்னை குறித்து வேணா நீ போய் கோலியாத்துக்கிட்ட சொல்லு. அல்லேலூயா. அவன் யார்? நீ என்கிட்ட நீ சொல்லாத. அல்லேலூயா. ஆமென். நீ அவனை குறித்து என்கிட்ட சொல்றது நிப்பாட்டு, என்னை குறித்து வேணா நீ அவன்கிட்ட போய் சொல்லு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பல வருஷ பகை உள்ளவனை போல, ஒரு மதம் பிடிச்ச யானை போல, ஒரு வெறி பிடிச்ச ஒரு பைத்தியக்காரனை போல கோலியாத்துக்கு முன்பாக ஆக்ரோஷத்தோடு கூட தாவீது புறப்பட்டு போகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும், எங்கெல்லாம் தீமைகள் நடக்கிறதோ, எங்கெல்லாம் தேவன் நாமம் தூசிக்கப்படுகிறதோ, எந்த இடத்துல அவர் நாமம் உயர்த்தப்படாதபடிக்கு பரிகாசம் பண்ணப்படுகிறதோ, அங்கெல்லாம் வீறு கொண்டு எழ வேண்டும். மதம் பிடிச்ச யானை போல, வெறி கொண்ட ஒரு நாயை போல. அல்லேலூயா. பல வருஷ பகையை தன் மனதில் கொண்டிருக்கிற ஒரு தூங்க விடாத ஒரு மனிதனை போல புறப்பட்டு போக வேண்டும். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், அவனை குறித்து என்னிடத்தில் சொல்வதை நிறுத்து, என்னை குறித்து வேணா நீ அவனிடத்துல போய் சொல். நான் சிங்கத்தை கொண்டிருக்கிற, கரடியை கொண்டிருக்கிற, இவைகளில் ஒன்றை போலதான் இந்த பெலிஸ்தீன் இருப்பான். நம்ம இந்த கோலியாத்துக்கிட்ட போய் சொல்லு, நான் சிங்கத்தையும் கொண்டவன், கரடியும் கொண்டவன், நீ எனக்கு ஏமாத்திரம் என்று சொல்லு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். புறப்பட்டு போகிற பொழுதே நாம் யார் என்று விசாரிக்க வேண்டும். நாம் முன்னேறி போகிற பொழுதே எதிரிகளை நடுங்க பண்ண வேண்டும். நாம் நடக்க வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் எதிரிகளை கலங்க பண்ணுகிறதா இருக்க வேண்டும். தாவீது போகிறத பார்த்த உடனே சவுல் விசாரிக்க தொடங்கினான், யார் அந்த பையன்?